தேசிய மாசு தடுப்பு தினம் பத்தின சில முக்கிய விஷயங்களை இப்ப பார்க்கலாம். ஒவ்வொரு வருஷமும் நாம ஏன் டிசம்பர் 2ஆம் தேதி அனுசரிக்கிறோம்? ஏன்னா 1984ல நடந்த போபால் விஷவாயு விபத்தோட ஒரு துயரமான நினைவு நாள் தான் இது. தொழிற்சாலை மாசினால் ஏற்பட்ட உலகத்தோட மிகப்பெரிய பேரழிவுகள்ல இதுவும் ஒண்ணு. முதலாவதா, இந்த விபத்தோட வீரியம் எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னு பாப்போம். 1984 டிசம்பர் 2ஆம் தேதி யூனியன் கார்பைட் தொழிற்சாலையிலிருந்து கிட்டத்தட்ட 41 டன் மீத்தாயில் ஐசோசயனைடுன்னு ஒரு விஷவாயு காத்துல கலக்குது. ஒரே நிமிஷத்துல தூக்கத்தில் இருந்த 2259 பேர் இறந்து போனாங்க. மத்திய பிரதேஷ் அரசோட கணக்குப்படி நேரடியாவும் மறைமுகமாவும் சேர்த்து 25,000க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருக்கிறாங்க. இன்னைக்கு வரைக்கும் 5 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் அதோட பாதிப்புகளோட தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ரெண்டாவதா, இந்த நாளோட நோக்கம் என்ன? இது வெறும் இறந்தவங்கள நினைச்சு பார்க்குற நாள் மட்டும் கிடையாதுங்க. தொழிற்சாலை கழிவுகளால வர்ற மாசை எப்படி தடுக்கலாம், பெரிய விபத்து நடந்தா என்ன செய்யணும்னு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துறது. அப்புறம் மாசு கட்டுப்பாட்டு சட்டங்களை பத்தி மக்களுக்கும் கம்பெனிகளுக்கும் எடுத்து சொல்றது. இதெல்லாம் தான் இதோட முக்கிய நோக்கம். கடைசியா ஒரு முக்கியமான சவால். யோசிச்சு பாருங்க, போபால் மாதிரி ஒரு பயங்கரமான பேரிழவு நடந்த பிறகும் நம்ம நாட்டுல சுற்றுச்சூழல் சட்டங்களெல்லாம் ரொம்ப கடுமையா அமல்படுத்தப்படுதா? இல்லையே. இன்னைக்கும் தண்ணி, நிலம், காத்து எல்லாமே மாசடைஞ்சிட்டு தான் இருக்கு. இது அரசாங்கத்தோட கடமை மட்டும் இல்ல, நம்ம ஒவ்வொருத்தரோட பொறுப்பும் கூட. அதத்தான் இந்த நாள் நமக்கு ஞாபகப்படுத்துது. சுருக்கமா சொல்லணும்னா, டிசம்பர் 2 சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறது நம்ம ஒவ்வொருத்தரோட கடமைன்னு நாம உறுதி எடுத்துக்க வேண்டிய ஒரு முக்கியமான நாள்.